உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை வரும் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாததை கண்டித்து வரும் 10ஆம் தேதி பொது வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தமிழ்நாடு ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் யூனியன் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைப்பின் தலைவர் ஜாகிர் உசேன், ஆட்டோ மீட்டர் கட்டணம் உயர்த்த முன்வைத்த கோரிக்கை இதுவரை நிறைவேற்றப்படவில்லை எனவும், ஓலா, ஊபர், ராபிடோ உள்ளிட்ட நிறுவனங்களை முறைப்படுத்த அக்ரிகேட்டர் சட்டம் அமல்படுத்த வேண்டும் என்றார். 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாங்கள் பொது வேலை நிறுத்தம் சென்னையில் ஒரு ஆட்டோ கால் டாக்ஸிகள் கூட ஓடாது. மற்ற சங்கங்களிடமும் நாங்கள் பேசியிருக்கிறோம். அவர்கள் ஆதரவு தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த போராட்டம் என்பது, வேலை நிறுத்தம் என்பது மிகப்பெரிய அளவில் நடைபெறும். அன்றைக்கு 3 மணியிலிருந்து போக்குவரத்துறை ஆணையரகத்தில் காத்திருப்பு போராட்டத்தை நாங்கள் தொடர்வோம். எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் 10ஆம் தேதி முதல் எங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை போக்குவரத்துறை ஆணையரகத்தை முற்றுகையிட்டு அதில் காத்திருப்பு போராட்டமாக நடத்தி கொண்டே இருப்போம். எங்களை கைது செய்து சிறையில் அடைத்தாலும் எங்களுடைய போராட்டங்கள் தொடரும் என்பதை நாங்கள் இந்த இடத்துல தெரியப்படுத்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம்.